இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஜாப்பனீஸ் மூவி. நம்ம கற்பனைக்கே எட்டாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைட்டரை காமிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபைட்டுக்கு நீ போகாத, போனா தோத்து போயிடுவ, ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஃபைட்டர், இன்னைக்கு போயிடாதையா மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் போக தான் போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு அவரை பிக்கப் பண்றதுக்காக வராங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ வந்து ஒரு ரூம்ல மாட்டிட்டு இருப்பாரு. அவருக்கு எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தோடனே அவருக்கு தெரியாது. தூங்கி எந்திரிச்சு பார்த்தானே பயந்துருவாரு. என்ன இது ஒரு ரூமா இருக்குது, எப்படி இங்க வந்தோம்னு சொல்லி பயந்து கத்திட்டு இருப்பாரு. என்ன யார் என்ன தூக்கிட்டு வந்தீங்க, நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா சாரி, நான் இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன், என்ன வெளியே விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரொம்ப நேரம் கத்திட்டே இருப்பாரு. ரூம்ல ஒரு பட்டன் இருக்கும் குட்டியா, அதை கிளிக் பண்ண உடனே நிறைய குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துருவாங்க. வந்து அது எல்லாருமே பட்டனா மாறிடும். உடனே ரொம்ப பயந்துருவாரு. ஏதோ ஆராய்ச்சி நம்மளை வச்சு பண்றாங்களா, இல்ல நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னா, யார் இப்படி நம்மளை கூட்டிட்டு வந்தது, நம்ம எங்க மாட்டோமே தெரியாம புரியாம இருந்துட்டு இருப்பாரு. எவ்வளவு கத்துனாலுமே எந்த சவுண்டும் இருக்காது, யாருமே கேட்காது, வெளியே சவுண்டும் உள்ள கேட்காது, உள் சவுண்டும் வெளியே கேட்காது. அந்த மாதிரி ஒரு ரூம்ல தான் மாட்டிட்டு இருப்பாரு. உள்ள குட்டி பட்டனை அழுத்தி பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பட்டனை அழுத்தும் போது ஒரு ப்ரஷ் வந்து விழுகும். செகண்ட் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து விழுகும். அந்த ஸ்பீக்கர்ல ஐம் சாரி, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அவர் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. அப்படி அங்க ஒவ்வொரு பட்டனா அழுத்தும் போது ஒரு ஒரு இதா விழுந்துட்டே இருக்கும், ஒரு ஒரு பொருளா விழுந்துட்டே இருக்கும். ஒரு பட்டன் அழுத்துவாரு, பூத்தொட்டி வந்து விழுகும். அப்புறம் வந்து ஒரு பானை, ஒரு எம்டியான பானை வந்து விழுகும். அப்புறம் ஒரு பட்டன் அழுத்தும் போது சாப்ஸ்டிக் வரும். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. அந்த சாப்ஸ்டிக் பட்டனை திருப்பி திருப்பி அழுத்தி அழுத்தி ஒரு சாப்ஸ்டிக் மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு பட்டனை அழுத்தும் போது ஒரு ட்ராலி வந்து அவர் காலில் ஏற்றிடும். அவர் அப்படியே கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்து அழுதுட்டு இருப்பாரு. ஐயோ இப்படி வந்து நம்ம இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டரை காமிச்சாங்கல்ல, அவரோட பையனை காமிக்கிறாங்க. அவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு சின்ன பையன், இன்னைக்கு உங்க அப்பா காம்படிஷன்ல தோத்துருவாரு, மத்த ஃபைட்டர்ஸ் மாதிரி இல்லை, இவங்கெல்லாம் பயங்கரம், எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க பாரு, இன்னைக்கு கண்டிப்பா உங்க அப்பா தோக்குறாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்றான், இல்லை எங்க அப்பா தான் நீ ஜெயிக்கிறாங்க, நீங்க வேணா பாருங்கன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோவை காமிப்பாங்க. ஹீரோ பட்டனை அழுத்தும் போது ஒரு பன்னு மாதிரி வந்து விழுகும். திருப்பி அதே இதை அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெறும் பண்ணா தான் வந்து விழுகும், சாஸ் வராது. சாஸும் அனுப்புனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அதாவது ஹீரோ அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்டே ஆயிட்டாரு கடைசியில. ஆனால் வரவே வராது. சரி என்ன பண்ணலான்னு வெறும் பண்ணை வந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதாத்தமா இன்னொரு பட்டன் அழுத்தும் போது அப்போ சாப்ஸ் வந்து விழுகும். அவர் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அடப்போங்கடா டே அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவர் அப்படியே கீழே படுத்துக்குவாரு. அப்புறம் ஒரு பட்டன் அழுத்தும் போது ஒரு 3D கிளாஸ் வந்து விழுகும். அதை போட்டு பார்த்தா ஒரே ஒரு பெரிய ஏஞ்சல் மட்டும் கையை நீட்டிட்டு வந்து தொடுன்னு சொல்லி ஒரு பட்டனை காமிச்சிட்டு இருக்கோம். அதை போய் தொட்ட உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். 3, 2, 1. இவர் பயந்துருவாரு. ஒருவேளை நம்ம தப்பிக்க போறோமா இல்லை இந்த இடம் வெடிக்க போதான்னு தெரியாம ஒரு பயத்திலே இருப்பாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஏஞ்சல் வந்து அவர் மூஞ்சில பாம்பு போட்டு போயிடும். அப்புறம் ஒரு பட்டன் அழுத்தும் போது புக்ஸாக வந்து விழுகும். ஒரு புக்காக படிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா ஒரு வால்யூம் மிஸ் ஆயிரும், 6th வால்யூம் மிஸ் ஆயிரும். அதுக்கு பதிலாக 7, 8 அந்த மாதிரி வரும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, உன்னையாச்சும் உருப்படியாக தரீங்களா, ஏன் அப்படி என்ன சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஒரு கீழே ஒரு பட்டன், அதாவது ஃப்ளோரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தும் போது ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஹீரோக்கு சந்தோஷம் தாங்காது. ஐயோ அப்பாடா ஜாலி, நம்ம கிளம்ப போகிறோம்னு வேகமாக ஓடும்போது டோர் க்ளோஸ் ஆயிரும். திருப்பி இன்னொரு பட்டன் அழுத்து, அவருக்கு தெரியாது எந்த பட்டன் அழுத்தணும்னு. பக்கத்தில் இருக்க பட்டன் அனுப்பிச்சா ஒரு 7 அடிக்கு ஒரு ஆப்பிரிக்கா மேன் மாதிரி வந்து அவரை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பான், அவன் பாட்டு காட்டுவாசி மாதிரி. அப்புறம் இன்னொரு பட்டன் போது தண்ணி வந்து அவர் மேல ஒரு ஷவர் மாதிரி வந்து விழுகும். அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிருவாரு அந்த டோரோட பட்டனை. ஆனால் வந்து அவர் அழுத்திட்டு அது போகிறதுக்குள்ள அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவர் போனாதான் அதை தப்பிக்க முடியும். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் ட்ராலி ஃபர்ஸ்ட் காலில் எத்துவாங்க, கீழே விழுந்தார்ல, அந்த ட்ராலியில் வந்து படுத்துக்கிட்டே மூவ் ஆவார். அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். சரி அந்த பானை ஒன்று கிடைச்சிருக்கு அவருக்கு, அதை தூக்கி அந்த பட்டன் மேலே வைப்பாரு. ஆனால் அந்த பானை வந்து வெயிட்டே இருக்காது. ஸோ பட்டன் வந்து தூக்கிக்கிறோம், திருப்பி வந்து அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷவரில் தண்ணி வந்துச்சுல, அந்த ஷவர் தண்ணியில் வந்து பானை வைப்பாரு. ஆனால் இவர் மேலே மட்டும் தான் தண்ணி அடிக்கும், அந்த பானையில் தண்ணி விழுகவே விழுகாது. ஸோ இவர் என்ன பண்ணுவார், நம்ம சின்ன வயசுல எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு கை காலெல்லாம் நீட்டிட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி அவர் நனைஞ்சுக்கிட்டு கையை வந்து நீட்டிக்குவாரு. அவரோட கை வழியா வந்து அந்த பானைக்குள்ள வந்து தண்ணி விழுந்துட்டு இருக்கும். தூக்கி வச்சா அந்த பானை நிறைஞ்சிருக்காது, கொஞ்சமா தான் தண்ணி இருக்கும். ஸோ வெயிட் பத்தாம திருப்பி அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இவர் வந்து பண்ணெல்லாம் சாப்பிட்ருப்பார்ல, அதை ஃபில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பானையில ஃபில் பண்ணி முடிச்சா பானை ரொம்ப ஃபில் ஆயிரும், வெயிட் தாங்க முடியாது, அவரால் தூக்கவே முடியாது. என்ன பண்ணலாம்னு நினைச்சு சாப்ஸ்டிக்கை வந்து ஒவ்வொன்றா எடுத்து வெளியே போட்டுட்டு இப்போ தூக்கி வைப்பாரு. பட்டனை மாற்றி அழுத்திடுவாரு. அந்த ஆப்பிரிக்கா காட்டுவாசி வந்து அந்த பானையை உடச்சு போட்டுருவான். உடனே இவருக்கு ரொம்ப டென்ஷனாகி கத்திட்டு இருப்பாரு, இப்படி பண்ணிட்டேடா குலகார பாவி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஒரு சாப்பாடெல்லாம் எடுத்து அது மேலே வச்சோடனே வெயிட் தாங்காமல் அது பட்டன் அமுங்கியே இருக்குன்னு சொல்லி அதை வைப்பாரு. ஆனால் அதுவும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு டேப் கிடைக்கும், அந்த டேப்பை வச்சு இழுத்து வைப்பாரு. ஆனாலுமே பட்டன் க்ளோஸ் ஆயிரும். அந்த டேப்புக்கு மேலே ஒரு இரும்பை வச்சு வெயிட்டுக்கு திருப்பி இழுத்து அதை கொண்டு போவார். அப்பயே ஓப்பன் ஆயிரும். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ.
சரி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரஷ் ஏற்கனவே இருக்குது, பேஸ்ட் கிடைக்குமான்னு ஒரு பட்டனை அமைக்கி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கயிறு வருது. இப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாம அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த டோருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுது. அந்த கயிறை பிடிச்சிட்டு அந்த டோருக்கு போயிட்டா பார்த்தா அதுக்கு ஓப்பன் பண்றது லாக்ல இருக்கும், சாவி தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம கோபத்துல வந்து செவத்த ஒரு உதப்பான். பார்த்தா சாவி வரும், அதை எடுக்க போகும்போது மறைஞ்சிரும். சரி எந்த பட்டனை அனுப்புனதுக்கு சாவி வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொன்றா அமைக்கி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஒரு பட்டனை அழுத்தும் போது சாவி வந்துடும். சரி இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தோன்னே அந்த கயிறை வச்சுக்கிட்டு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு அந்த டோர் பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவான். ஆனால் அதுக்குள்ளே மறைஞ்சிரும், சாவியை எடுக்க முடியாது. அப்புறம் ஒரு ரப்பர் கேப் மாதிரி இருக்கும், அதை வச்சு சாவியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கயிறு வழியாவே அந்த டோர் பக்கத்துல போயிடுவான். டோர் பக்கத்துல போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா இப்போ இன்னொரு லாக் இருக்கும். டென்ஷன் ஆயிடுவான் ஹீரோ, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பான். அந்த லாக் வந்து நம்பரை வச்சு ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும், பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கும். என்ன எப்படி இந்த நம்பரை பிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு ஞாபகம் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆப்பிரிக்கா மென் ஒரு காட்டுவாசியமா இந்த சைடும் அந்த சைடு ஓடிட்டு இருப்பான்ல, அவன் தலையில ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணனே டோரை ஓப்பன் பண்ணிட்டா இந்த டோர் க்ளோஸ் ஆகி இன்னொரு பக்கம் டோருக்கு அவன் போயிடுவான். இன்னொரு பக்கம் டோர் எப்படி இருக்கும்னா ஹாஃப் வேவா இருக்கும். அவனால இந்த சைடு வர முடியாது, அந்த சைடு வர முடியாது, மாட்டிக்குவான் அந்த டோருக்குள்ள. ஐயோ பேசாம பழையபடி அங்கேயே இருந்திருக்கலாம், நினைச்ச நேரம் சாப்பாடு தூக்கம் ஜாலியா இருந்துச்சு, நிறைய கிஃப்ட் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு, அங்கேயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம இங்க வந்துட்டோமோன்னு யோசிச்சு அழுதுட்டு இருப்பான். இந்த சைடு போக முடியாது. அப்போ உட்காந்துட்டு இருக்கும் போது காத்து லைட்டா அடிக்கும். என்னடா காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கதவை லைட்டா ஓப்பன் பண்ணுவோம், ஓப்பன் ஆயிரும். ஓடுவான் பாருங்க ஹீரோ, குடுன்னு நிறைய டோஸா இருக்கும், அதெல்லாம் கடந்து கடைசி வரைக்கும் ஓடிடுவான். ஓடி கடைசியா ஒரு ரூமுக்குள்ள போய் என்ட்ரி ஆவான். பார்த்தா அந்த ஒரு முன்னாடி குட்டி ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்துச்சுல, இப்போ நிறைய பெரிய ஏஞ்சல்ஸா வருது. அதே பழையபடி பட்டன் சிஸ்டம் தான், எல்லா பட்டனும் அந்த மாதிரி இருக்கும். ஹீரோவுக்கு இப்பயும் டென்ஷன் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷனே ஆயிடுவான். என்னடா திருப்பி நம்ம அதே இடத்துக்கே வந்துட்டோமேன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாரு. கட் பண்ணி இந்த சைடு காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டர் காமிச்சோம்ல, அந்த ஃபைட்டர் இப்போ 2 பேர் ஃபைட் சீன் வரும். அதாவது இவனுக்கும் ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமா இருப்பாங்க. இவரை விட கம்மி ஏஜ் கூட எங்கேஜ் பாய், நிறைய சண்டை போட்டு ஜெயிச்சு இருப்பாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இவனை அடிச்சு கீழே போட்டுருவாங்க. அதாவது அவங்க சின்ன பையனோட அப்பா அடிச்சு கீழே தள்ளி அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி திருப்பி ஹீரோ காமிப்பாங்க. ஹீரோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி அப்படி இந்த பட்டனை அனுப்பிக்கிட்டே மேலே போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்டனை அமைக்க மேலே போவாங்க. பார்த்தா ஒரு பட்டனை அழுத்தும் போது அந்த ஃபைட்டர் இருப்பார்ல சின்ன பையனோட அப்பா, அவர் தலை பெருசாகி ஆப்போனன்ட் டீம் அடிச்சு ஜெயிச்சிருவாரு. அப்போ இன்னொரு பட்டனை அழுத்தும் போது திருப்பி தலை பெருசாகி பக்கத்துல இருக்கிற ரெஃப்ரியை அடிச்சிருவார். அப்புறம் அவங்க பையன் வந்து நிறுத்துங்கப்பான்னு சொல்ல அவனே அடிச்சிருவாரு. இப்படி ஒவ்வொரு பட்டனா அழுத்தும் போது ஒவ்வொரு தடவை அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் இன்னொரு பட்டனை அமுக்கும் போது கான்செப்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்போ வாயிலிருந்து ஒருத்தர் வந்து நெருப்பு விடுவாரு. பார்த்தா கடைசி ஒரு பெரிய ரொம்ப தூரம் போற மாதிரி காமிப்பாங்க. அதாவது இவர் ஒவ்வொரு பட்டனை அழுத்தும் போதும் நம்ம வேர்ல்ட்ல இருக்க ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல பூ வந்து டிஃப்ரெண்டா பூக்கும். ஒருத்தன் சைனால ஒருத்தன் வந்து நாய் கூட உட்காந்துட்டு இருப்பான், பார்த்தா அவனும் நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு பட்டனும் அழுத்தி மேலே போய்கிட்டே இருப்பான். பார்த்தா சில நேரம் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், பெண் குயின் வந்து கீழே விழுந்துரும். இதெல்லாம் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்மளுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. டபுள் ஆக்ஷன்ல நயன்தாரா ஒரு படம் நடிச்சிருப்பாங்களா ஐரால, அதுல வந்து அந்த ஒரு கருப்பான நயன்தாரா வந்து லிஃப்ட்ல வந்து இவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தா கீழே இறங்கி போய் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சீன். அதாவது இவங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த நயன்தாராவா இருப்பாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இவர் கிளிக் பண்ற ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு விளைவுகள் ஏற்படுற மாதிரி இந்த பூமியில நடக்குதுன்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்படியே பறந்து ஹீரோ போறாரு, காலங்கள் மாறுது, அவருக்கு வயசாற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியா போய் அதாவது ரொம்ப பேர்ட்ஸ் வந்து ஃபெதர்லாம் வந்து ரொம்ப எல்லா காலெல்லாம் மாறிட்டு ஒரு பெரிய ரூம் மாதிரி போறாரு. பார்த்தா அங்க ஒரு நம்ம வேர்ல்டு மேப்பு, அதாவது நம்ம குளோப் மாதிரி 3D டைமென்ஷன்ல காமிச்சிருப்பாங்க. அங்க வந்து நம்ம உலகமே ரொம்ப கத்திக்கிட்டு ரொம்ப நாய்ஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து அதை பார்த்துட்டு அங்க ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஹீரோ அழுத்துற மாதிரி கிட்ட போவாரு, அதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எதுனாலுமே அதுல நம்மளுக்கும் பங்கு இருக்கு. மற்றவங்க செய்யறதுல நம்மளுக்கும் வந்து விளைவுகள் ஏற்படும், நல்லதோ கெட்டதோ அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.